இன்றைக்கி இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க. இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை? நமக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே இவர்களால் படுத்த முடியலையே. நியாயமாக கிடைக்க வேண்டிய நீரை கூட இவர்களை பெற்றுத்தர முடியலையே மக்களுக்கு. இதனால் இந்தியா கூட்டணியில் அங்கம் வச்சு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை பெற்றுத்தர போகிறாங்க? இருக்கிற உரிமையை பாதுகாக்க முடியலையவினால சார் விசிக தலைவர் இந்த ஆட்சியில் நிர்வாகமே கிடையாது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற போது தேர்தல் நடந்தது. இப்படிப்பட்ட சம்பவம் எங்கேயும் நடக்கலை. அது உரிய முறையில் நாங்கள் பாதுகாத்துட்டு இருந்தோம். இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு வெப்பம் அதிகரிச்சிருக்கு. இந்த கோடை காலத்தில் எவ்வளோ மின்சாரம் தேவை என்பதை முன்கூட்டியே அறிந்து அதற்கு தேவையான ஏற்பாடு செஞ்சுருக்கணும். அதுவும் தவற விட்டுட்டாங்க. எங்கே பார்த்தாலும் அடிக்கடி மின்தடை ஏற்படுது. அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று. ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்படுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குது. அந்த முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது அமைதி நிகழ வேண்டும். ஆக இதை ஒரு பெரிதாக பெரிதுபடுத்த வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அனைவரும் சகோதரத்தோடு தான் வாழ வேண்டும். இன்றைக்கி ஒரு குடும்பமாக வாழ்ந்துகிட்டு இருந்த பகுதியில் ஏதோ சில காரணத்திற்காக இப்படிப்பட்ட பிரச்சனை நிகழ்ந்துட்டது. இது உண்மையிலே வருத்தம் அளிக்கின்றது. இந்த நம்ம மாவட்டத்தில் அழைச்சி வருத்தம் அளிக்கின்றது. இந்த விடியா திமுக அரசு இதற்கு உரிய முயற்சி செய்து அங்கே இருக்கின்ற ஒரு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுவதற்கு இன்றைக்கி பீஸ் கமிட்டி போட்டு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கான முயற்சி எல்லாம் எடுக்கப்படுவதாக தகவல் கிடைச்சிருக்கு. கால்நடை பூங்காவை துவப்பதற்கு இவங்களுக்கு என்ன நேரம் தேவை? ஒரு 5 நிமிடம் இருந்தால் போதும். இங்கே நேரில் விளையாட்டை விட காணொலி காட்சியின் மூலம் திறந்திருக்கலாம். எவ்வளோ திட்டத்தை திறக்கிறாங்க? ஏன் இந்த திட்டத்தை மறுக்கிறாங்க? இந்த திட்டத்தை திறக்கப்பட்டிருந்தால், கால்நடை பூங்கா திறக்கப்பட்டிருந்தால் அந்த மாவட்ட வளர்ச்சி ஆகிருக்கும். ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, விவசாயிகளுக்கு பயனுள்ள திட்டம். இப்படி இந்த விடியா திமுக அரசு இவர்களும் எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றலை. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை முடக்கி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை இந்த ஆட்சி தடுத்து நிறுத்துகின்றது. இதுதான் இந்த ஆட்சியில் செய்த சாதனை. நிறைவேற்றிருக்கலாம். அத்திக்கடை வனாசி திட்டத்தில் அந்த 15% பணி நிறைவேற்றியிருந்தால் அந்த வறண்ட ஏரிகள் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கும். அதனால் ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் 3 மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள் நிரம்பி இந்த கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாய தேவை நீர் கிடைச்சிருக்கு, குடிப்பது தேவை நீர் இருக்கு. அதையும் கிடப்பில் போட்டாங்க. திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு 100 ஏரி திட்டம். நீரேற்றின் மூலமாக 4 சட்டமன்ற தொகுதி, சேலம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டத்தை முதற்கட்டமாக 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்புவதற்கு நான் திறந்து வச்சேன். அதுக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகுது திமுக ஆட்சி. 3 ஆண்டு காலத்தில் இந்த திட்டம் வேண்டுமென்ற அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக கிடப்பில் போட்டு இன்றைக்கி போன வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு போன ஆண்டுக்கு முந்தி தாண்டு உபரி நீர் மேட்டூர்லேருந்து மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியே போய் கடலில் கலந்தது. இந்த ஒரு 20% தான் இந்த பணி நிறைவேற்றப்படாமல் இருந்தது. அது நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த நீரேற்றின் மூலமாக 100 ஏரி நிரப்பியிருந்தால் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் விவசாயி இந்த 4 சட்டமன்ற தொழில்கிட்ட விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாய தேவை நீர் கிடச்சிருக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடச்சிருக்கும். அதே போல் அத்திக்கடை அவனாசி திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் 85 பொறுப்பேற்புக்கு முன்பு எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு தொடர்ந்து 1000 தடுப்பணை கட்டினாங்க. எத்தனை தடுப்பணை கட்டினாங்க? இன்றைக்கி வறட்சி நிலவிக்கிட்டு இருக்குது. கோடை காலத்தில் இன்றைக்கு வரலாறு காணாத வெப்பம். இதனால் நாளுக்கு நாள் தண்ணீர், நிலத்தடி நீர் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அதையெல்லாம் இந்த ஆட்சியில் தொடர்ந்து இருந்தால் இந்த 2 ஆண்டுக்கு முன்பு நல்லா மழை பொழிஞ்சுது. அப்போ எல்லாமே இந்த ஏரி குளத்தில் தண்ணி தேக்கி இன்றைக்கு இந்த மாதிரி கோடை காலத்தில் அதை பயன்படுத்தியிருக்கலாம். நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடச்சிருக்கும், மக்களுக்கு தேவையான குடிநீர் கிடச்சிருக்கும். அதையெல்லாம் செய்யலை. எந்த தடுப்பணையும் கட்டலை. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற கோதுமை பீர் மக்களுக்கு கொண்டு குடிமக்களுக்கு கொண்டு அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதுதான் நாட்டுக்கு முக்கியம். குடிநீர் முக்கியம் இல்லை, பீர் தான் முக்கியம். ஏன்னா எப்போ இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததோ அதில் மதுபானத்தெல்லாம் நம்ம கண்ணுக்கு அர்த்தமாக இருக்குது. அதில் தான் வருமானம் அதிகமாக கிடைக்கிது. அதெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, தகவல் வெளியாக இருக்குது. அது பர்சனலாக இல்லை அரசியல் ஏதாவது கலந்துருக்கு. ரகசியமாக நான் வெளிநாட்டுக்கு போகிறவங்கள ஒன்றும் போட மாட்டேங்க, கேள்வி கேட்க மாட்டேங்க. ஸ்பெயின் நாட்டுக்கு போகிறவங்க, துபாய் நாட்டுக்கு போகிறவங்க, அமெரிக்கா போகிறவங்கள கேள்வி கேட்க மாட்டேங்க. நான் பக்கத்தில் கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேன். இது என்ன பட்டிமன்றம் வச்சா சொல்லிட்டு போக முடியும்? எல்லாத்தையும் அரவழைச்சி எடப்பாடி பழனிசாமி ஆயுர்வேத சிகிச்சைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு போக முடியும்? எல்லாம் கேவலமாக பத்திரிக்கையில் போடாதீங்க. அது தினகரன் பத்திரிக்கை இருக்குது பாரு, திமுக மறுபதிப்பாகி போச்சு. அசிங்கமாக இருக்குது.
ஒருத்தருக்கு உங்களுக்குலாம் உடல் சரியில்லைன்னு சொல்லிட்டு போக போகிறீங்க ஊரில் ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் எப்படி சிகிச்சை பெறலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக நான் போனேன். இதில் என்ன தவறு இருக்குது? என்னுடைய பாதை வலிக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதிக நேரம் நின்று அந்த கீழே இருக்கிற குதியில் இருக்கிற சதை இறுகி போச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது எவ்வளோ நாள் சிகிச்சை கொடுக்கணும் எப்படி என்பதெல்லாம் ஆலோசனை பெறுவதற்காக ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் செஞ்சு ஒரு 3 நாள் இருந்துட்டு வந்தேன். அதை பெருசாக போடுறீங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விளம்பரப்படுத்த கிடையாது. சைக்கிளில் போனால் முதலமைச்சர் விளம்பரப்படுத்துவீங்க, பளு தூக்குனா விளம்பரப்படுத்துவீங்க, வெளிநாடு போனால் ஃபோட்டோ போடுவீங்க, அவர் விளையாடுறதெல்லாம் ஃபோட்டோ காட்டுவீங்க. ஆனால் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடிதண்ணி இல்லாமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை போட மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்றைக்கி ஓய்வு எடுக்க போகிறார். ஓய்வு எடுக்க போவதில் வேணான்னு சொல்லலை. எப்போ போகணும்? இப்படிப்பட்ட வறட்சியான காலத்தில் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்ற நேரத்தில் இன்றைக்கி தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில் 112 டிகிரி வரைக்கும் போயிட்டது. எங்கே பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை தட்டுப்பாடு. இந்த ஊடகத்தில் பத்திரிக்கை வர செய்தி இன்றைக்கு குடிதண்ணி இல்லாமல் சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள். ஆக இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கல. இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தலை. இதையெல்லாம் பத்திரிகையில் போட மாட்டீங்க. ஆனால் இதையெல்லாம் பத்திரிகையில் கொண்டு வர மாட்டீங்க. இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை பத்திரிகையில் தெரிவிக்க மாட்டீங்க, ஊடகத்தில் தெரிவிக்க மாட்டீங்க. பயம். ஏன்னா நான் ஆட்சியில் இருக்கும்போது என்னை பற்றி விமர்சனம் பண்ணீங்க, எங்கள் ஆட்சி பற்றி விமர்சனம் பண்ணீங்க, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா எங்களை சார்ந்து ஒளிபரப்பு பண்ணால் தான் உங்களுடைய தொலைக்காட்சி ஓடுன்னு நினைக்கிறேன், பத்திரிக்கை விற்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்கள் ஒரு அரசாங்கம் தான் இதெல்லாம் செயல்பட வேணும். எதிர்க்கட்சிகள் நாங்கள் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு தான் கொண்டு வர முடியும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஊடகத்திலே பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தால் உடனுக்குடன் அதை சரி செய்வோம். இன்றைக்கு ஆட்சியாளர் அதெல்லாம் கிடையாது. அதே மட்டும் இல்லை, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையும் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதை தீர்ப்பதற்கு முழு அளவில் அதிமுக ஈடுபட்டிருக்கின்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.